ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து கெமிஸ்ட்ரி சென்டம் பிளான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ இது வந்து சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த பிளான் வந்து ஸோ இதில் வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து 3 லெசன் 6, 7, 8 அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 4 லெசன் இருக்குது. 1, 2, 3, 4 அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லெசன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிலபஸ் உங்களுக்கே தெரியும். இப்போது இதில் என்னென்னா நாம் வந்து ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணோம். புக் பேக்கில் அண்ட் புக் இன்சைடில் இந்த ரெண்டில் வந்து என்னென்ன கொஷின்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக் இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சீரீஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படித்தாவே போதும். நீங்கள் அதை தாண்டி எதுவும் படிக்க தேவையில்லை. அந்த சீரீஸோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் லிங்கை தொட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த சீரீஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் நோட் பண்ணி அதை வந்துட்டு படித்தாவே போதும். இப்போ நான் சப்போஸ் இந்த எக்ஸாம் எழுதினேன் அப்படின்னா நான் எந்த ஆர்டரில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈஸியிலேருந்து டஃப்புக்கு போவேன். ஈஸியான லெசன்ஸ்லேருந்து டஃப் லெசன்ஸ் போவேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் லெசன் ஈஸியான லெசன், அதே மாதிரி 6th லெசன் வெரி ஈஸி. ஏன்னா வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறையா கொஷின்ஸ் இருக்காது, கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்கும். அது இல்லாமல் சின்ன சாப்டர். அது மாதிரி 7th லெசன் போவேன். நெக்ஸ்ட்டு 8th லெசன் போவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2nd லெசன் போவேன், 3rd லெசன் அண்ட் 4th லெசன். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் போவேன், 11th லெசன் அண்ட் 12th லெசன். ஸோ சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஒரு லக், அதாவது என்ன ஒரு ஹாப்பியான விஷயம் அப்படின்னா இந்த 12th லெசன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் 12th லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். இப்போ கொஷின் பேட்டர்ன் பார்க்கலாம். உங்களுக்கு 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 51 மார்க்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து 50 மார்க்ஸ்க்கு. அதே 2 மார்க் வந்து மொத்தம் வந்து 8 2 மார்க்ஸ் கொடுத்து அதில் 6 2 மார்க் எழுதணும். அதில் வந்து 1 கம்பல்சரி. ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 12 மார்க்ஸ் அதில் வந்துடும். 3 மார்க்ஸ் வந்து அதே மாதிரி 8 கொடுத்து 6 எழுதணும். அதில் 1 கம்பல்சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18 மார்க்ஸ்னு எழுதுவீங்க. 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 எழுதணும். இது வந்து எய்தர் ஆரில் வரும். அதே மாதிரி 5 மார்க் வந்து அப்படியே 5 மார்க்காக கேட்கணும்னு அவசியம் இல்லை. சப்டிஷன் கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சப்டிஷன் ஒரு 2 மார்க்கு, செகண்ட் வந்து ஒரு 3 மார்க், அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த பேட்டர்ன் தெரியும். இப்போது டே வைஸ் நீங்கள் என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரிங்க. இப்போது நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு நாள் தான் இருந்தது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா எஃபெக்ட் போட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. நம்ம நெக்ஸ்ட் டேலேருந்து படிக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது 29, 25 அதாவது அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூனிட் 1, 6, 7 ஈஸியான லெசன்ஸ் வந்து போகும்னு சொன்னல. அது மாதிரி யூனிட் 1 நீங்கள் நிறையா தான் படிச்சிருப்பீங்க. 6ம் சின்னது தான், 7th லெசனும் சின்னது தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்கக்கூடிய நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இல்லையா, புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைடு, அதை மட்டுமே படிங்க. அதை மட்டும் படித்தாவே போதும். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் இந்த 6க்கும் 7க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 21/9 அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 8th லெசன், 2nd லெசன், 3rd லெசன் இந்த 3 லெசனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதே தான் நான் சொன்ன மாதிரி அதுக்கு எல்லாமே நான் புக் பேக் அண்ட் புக் இன்சைட் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டுமே படிங்க. அது எல்லாமே நான் சொன்னதை படிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களால் சென்டர் முடிக்க முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூனிட் 4 அண்ட் 11 மட்டுமே படிக்கிறீங்க. யூனிட் 4 வந்து ஈஸியான லெசன். லெவல் ஏன் நான் தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னா 2 லெசன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லெவல் கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா கொஷின்ஸையும் எல்லா ரியாக்ஷன்ஸையும் போட்டு பாருங்கள். அதனால் வந்து அந்த நாள் வெறும் 2 சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 23/9, 2025 நீங்கள் சாப்டர் 12 மட்டுமே ஒரு நாள் ஒரு சாப்டரை மட்டுமே தெளிவாக உட்காந்து எல்லா சம்மும் போட்டு பாருங்கள். ஏபிசி ரியாக்ஷன் சீரீஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் எல்லாம் ஒரு இதாக பாருங்கள். ஏபிசி ரியாக்ஷன்ஸ்லாம் படிங்க. நேமிங் ரியாக்ஷன்ஸில் ஒரு இதாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கன்வர்ஷன் ரியாக்ஷன் இதை வச்சு இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு கேட்டுருப்பாங்க புக் பேக்கில். அது எல்லாமே கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 டேஸ் பக்கமாக லீவ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு படித்ததெல்லாம் கொஞ்சம் மறக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் லாஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவிஷன் மட்டுமே வச்சு நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்காக நீங்கள் மார்னிங் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 1 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் படிக்கும்போது நீங்கள் புக் பேக் 1 மார்க் பார்த்துருங்க. புக் இன்சைட் 1 மார்க்குமே படிக்கிறதுக்கு டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் இல்லைனாலும் புக் இன்சைட் 1 மார்க் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஆஃப் இயர்லி ஃபஸ்ட்டு விஷனில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக தரவு பண்ணிடுங்க. ஸோ இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமை நீங்கள் தரவு பண்ணிங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த போர்ஷன், அதாவது ஆஃப்னே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இன்னும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 9, 10 மட்டும்தான் இருக்குது. இன்ஆர்கானிக்கில் 5 மட்டும்தான் இருக்குது.
அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கானிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 13, 14, 15 இந்த 3 லெசன் தான் இருக்குது. ஸோ இன்னும் 6 லெசன் தான் இருக்குது. இந்த 6 லெசன் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் உங்களால் ஃபுல் போர்ஷன் எழுத முடியும். அதாவது ஒரு மேஜர் போர்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் தெளிவாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இந்த 5 டேஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கெமிஸ்ட்ரியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.